எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காகவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபையில் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆலயங்களில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற தகப்பனை, ஒவ்வொரு விசுவாசிகளும் தகப்பனை, இதை கடைசி காலம் என்பதை அறிந்து தகப்பனை ஆண்டவரே உமக்கு பயந்து உம்முடைய வழியிலே நடக்கவும் ஆண்டவரை தன்னை காத்துக்கொள்ளவும் தகப்பனை அப்பா பிதாவை தன்னுடைய நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கவும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் எவைகளை எல்லாம் செய்ய சொன்னீரோ அதையெல்லாம் இந்த பிள்ளைகள் ஆண்டவரை இங்கே செய்து முடிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை காலம் பொல்லாதவைகளால் நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரை கர்த்தாவை நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாக ஒவ்வொரு விசுவாசிகளும் தகப்பனை ஆண்டவரை தகப்பனை தன்னை கரை திரைய அற்றவர்களாய் ஆண்டவரை கர்த்தாவை ஆண்டவரை தன்னை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய சன்னிதானத்திலே ஆண்டவரை நிற்க ஆண்டவரை அவர்கள் தகுதி உள்ளவர்களாய் ஒவ்வொருத்தரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைய இப்பொழுதே இரட்சணை நாள் என்று சொல்லியிருக்கீங்க, இனி காலம் இல்லை என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனை. ஒவ்வொரு நாளும் தகப்பனை பிள்ளைகள் பயன்படுத்தி தன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவை நீ உமக்கு பிரியமான காரியங்களை ஒவ்வொருத்தரும் அறிந்து செய்யத்தக்க நீர் எதற்காக அழைத்தீரோ அந்த அழைப்பிலே உறுதியாய் தன்னை காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, இப்படியாய் நீர் செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியர்களும் சபையில் இருக்கிற ஜனங்களை கூட்டி ஆண்டவரை உபவாசத்தோடு ஆண்டவரை ஒவ்வொருத்தரும் தன் பாவங்களுக்காக ஆண்டவரை மனம் கசந்து நினைவே ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்தது போல எல்லாரும் இந்த கடைசி காலத்திலே ஜனத்தை கூட்டி ஆண்டவரை கர்த்தாவே ஒவ்வொரு ஆலயத்திலே உபவாசத்தோடு ஜெபிக்கத்தக்க ஒவ்வொரு இருதயத்திலே நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். நேரே வழிநடத்துங்க தகப்பனை கர்த்தாவே. அப்பா நேரே போதுமானவராக இருங்க. பிள்ளைகள் மத்தியிலே நீர் ஆசீர்வாதி ஒவ்வொருத்தருக்கும் பாவ உணர்வை கட்டளையிடும்படியாக ஜெபி